வணக்கம். இது ஹரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா ஒயிட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி இது கூடலாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மசாலாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். 3 சின்ன சைஸ் தக்காளி. இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 இன்ச்சு இஞ்சி, 6லேருந்து 7 பல்லளவுக்கு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி. சீரகத்தை நல்லா வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கப்படணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கிறேன். சிக்கனில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தயிர் சேர்க்க வேண்டாம் இந்த 1/2 கிலோக்கு. ஏன்னா நம்ம தக்காளி வேறு போடுறதுனால ரொம்ப புளிப்பாயிடும். இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்து நல்லா மைய கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை 3ஐயும் நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா வேகணும். இப்போ ஸ்டவ் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மசால் பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பாதி மசால் பொடியை சிக்கனில் சேர்த்துட்டோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. ஏன்னா மசால் பொடி போட்ட உடனே அது டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால தான். இப்போது இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நான் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்.
நான் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியை சேர்த்துக்கிறேன். சீரகப்பொடியை முன்னாடியே சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம அதை ஏற்கனவே வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கிரேவியில் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வைப்போம் க்ளோஸ் பண்ணி. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இதை நான் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வெந்துட்டு பச்சை ஸ்மெல் எல்லாம் போயாச்சு. இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப லிக்விடாவோ இல்லை ரொம்ப வறுவல் மாதிரியோ இருக்காது. அதனால் நம்ம மீடியமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சிக்கன் வேகிறப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைப்போம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அந்த கிரேவி நல்லா வெந்து இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கிறேன். நான் கொத்தமல்லி சொல்லாமல் விட்டுட்டேன். நீங்கள் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சு இதில் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மீதி இருக்க இந்த சீரகத்தூளில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி நீங்கள் கடைசியாக சீரகப்பொடி போட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரேவியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த சிக்கன் மசாலாவை ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வரப்போகிற வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.